ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு செங்கல்பட்டில் உள்ள என்னுடைய பையனோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க இடம். நல்ல கிராமத்து உள்ள இருக்கு இந்த இடம். அ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 2 ஃபார்ம் ஹவுஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். செடி காகித பூங்க. நம்ம வீட்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து ஃபார்ம்ல வச்சோம். எவ்ளோ பெரிய மரமா ஆயிடுச்சுங்க. ஆச்சரியமா இருந்ததுங்க இத பார்க்க சொல்லவே. இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கே இந்த செடி தான் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த மாரி ஒரு காகித பூவ நான் பார்த்தது கிடையாது. இது வேற டிஃப்ரெண்ட்டா இருக்கு. மேல வந்து அப்படியே ஒரு அதாவது சாதாரணமா காகித பூ வந்து ஒரு 3 இலை மாரி வரும் இல்லையா? இது வந்து வேற மாரி இருக்கு. கொத்து கொத்தா நான் அடுத்த தடவ சொல்ல உங்களுக்கு அது தனியா கிளை எடுத்து ஃபோட்டோ எடுக்கிறேன். மறந்துட்டேங்க நானு. வரும்போது பக்கத்திலேயே ஒரு நர்சரி இருக்கு. எங்க பையனுடைய ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்திலேயே ஒரு நர்சரி இருக்கு. அதுலேருந்து ஒரு கொஞ்சம் 4, 5 செடிங்க வாங்கின்னு வந்தேன். இப்போ நம்ம பேக் சைட்லேருந்து நானு அப்படியே வரேன் நானு. ஃப்ரண்ட்ல வந்து மாடு கட்டி வச்சிருக்காங்க. 4 கேட்டுங்க இங்க. இந்த ஃபார்ம்க்கு வந்து 4 கேட்டு. இது பேக் கேட்ல வழியா நான் உள்ள நுழையிறேன். இது வந்து அவகோடாங்க. நாங்க ஒரு நாள் வீட்ல சாப்பிட்டு, எங்க பையன் வந்து விதைய எடுத்து நல்லா அது வேர் வரா மாரி வந்து வச்சாரு. அது 2 வருஷம் ஆகுது. இன்னும் காய் வரல. இதாங்க நம்ம ஃபார்ம் வீடு. 2 வருஷம் ஆகுது கட்டி. நாங்க இன்னும் போய் தங்கல. ஏன்னா சின்னதா ஒரு கணபதி ஹோமம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் தங்கணுன்றதுனால போய் தங்கல. அப்பப்போ பையன் வந்து பார்த்துட்டு போவாரு. கொஞ்சம் மேல் வேலையெல்லாம் வந்து இருக்கிற அ டிராக்டர் ஓட்டணும்னா, அங்கங்க செடிங்கலாம் நெறைய பில்லுங்கலாம் வளர்ந்துருதுல்லங்க. இந்த என்ன சொல்லுவாங்க? களைங்கலாம் வளர்ந்துருக்குல்ல. அதெல்லாம் வந்து டிராக்டர் வச்சு ஓட்டிடுவாங்க. இப்ப நம்ம உள்ள போய் பார்க்கலாங்க. ரொம்ப அதாவது 2 வருஷத்துக்கு அப்ப கட்டுன வீடு. இந்த வீடு இப்ப கட்டுனோம்னா கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும் போல. அப்ப வந்து எங்க பையன் வந்து ஒரு 3,00,000 தான் ஆச்சு. அங்க ஊர்ல இருக்கிற கொளுத்துக்கார வச்சுட்டு பண்ணது. அங்க ஒரு பாத்ரூம், டாய்லெட் இருக்கு. ஒரு ஹாலு, ஒரு ரூமு, ஒரு கிச்சனுங்க இப்போதைக்கு போட்டிருக்காங்க. மேல வந்து ஷீட்டு தான் போட்டிருக்காரு. இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம். அவசரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது பேக் சைட்லேருந்து பார்த்தோம்னா, கொஞ்சம் தோட்டம் தெரியும். வாழை மரம் கண்ணு அதெல்லாம் வச்சிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே வந்து தோட்டத்த சுத்தி பார்த்துட்டு வரலாம். தென்னை மரங்க, வாழை வாழை மரங்க, மாமரங்க, அதுக்கப்புறம் நெல்லி, லெமனு, சீத்தா, சப்போட்டா பழம், அவகோடா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பழமரம் இருக்கு. நாவல் பழமரம் இருக்கு. இதெல்லாம் வந்து நான் வீட்லயே வந்து நம்ம சாப்பிட்ட பழங்கள்ல இருந்து விதை வச்சு, அது ஒரு ஒரு கை அளவுக்கு வளர்ந்து, கொஞ்சம் ஒரு 10 செடிங்க அப்படி எடுத்துன்னு வந்து அப்போ வச்சோம். அதுல ஒரு 4, 5 செடி வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிச்சு. அதாவது நாவல் பழம்லாம் வந்து நாவல் பழம், அவகோடா, அப்புறம் வந்து அந்த காகித பூவு, மேங்கோ சில மரங்கள்லாம் தப்பிச்சுக்கிச்சு. இங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு பழங்கள்லாம். இன்னும் 1 மாசத்துல நல்லா காய்ச்சி தொங்குங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க பழங்க. எல்லா வித ரக பழமும் எங்க பையன் வந்து வச்சிருக்காரு. ரொம்ப நல்லாருக்கும். வாழை மரத்துலருந்து வாழைப்பூ வரும் வீட்டுக்கு. அப்பப்போ சொல்லலாம் எடுத்துட்டு வருவாரு. இத நான் அப்படியே வந்து சுத்தி பார்த்துட்டு வந்தேன். இதுதாங்க ஃப்ரண்ட் பக்கம் வழி. இந்த இடத்துல மாடு அங்க இருந்ததுன்னு சொல்லிட்டு, நானு இந்த பக்கமா வந்து எடுத்தேன். பாருங்க. நான் கூப்பிட்டோனே எழுந்து ஹாய் நிக்குது பார்த்தீங்களா? செல்லம், எப்படி இருக்க? ஹாய் எங்க செல்லம், பேரன் வயசு தாங்க எப்படி இருக்க? இருக்கும் இந்த பட்டு மாட்டுக்கு. காங்கேயம் பட்டு மாடு. எப்படி இருக்க? எங்க பையன் மீனா, வந்து இந்த இடம் ஐ வாங்க மீனா, இந்த ஓய் ஓனர் வந்து ஒரு கன்னுக்குட்டி வந்து அப்ப செல்லம், குடுத்தாரு. வா இப்ப வா வா 4 1/2 வா வருஷம் இருக்கும் இந்த வா, மாடு வந்து எங்ககிட்ட. பாருங்க குட்டியா இருக்க எங்க பேரன் வந்து அந்த மாட்டுல மேல உட்காரு உட்காந்து உட்காரு, மேல இந்த வீடியோ உட்காரு என்கிட்ட உட்காரு. இருந்துச்சு. அதோட சேர்த்து போட்டிருக்கேன் பாருங்க. ஐ ஜாலி ரொம்ப ஜாலி அதான் ஜாலி. பெண் மாடுங்க இது. பால்லாம் ரொம்ப வீடியோ வீடியோ டேஸ்ட்டுங்க. அப்படியே ஃபுல் வீடியோ. தயிர் வந்து செம்ம டேஸ்ட்டு. இந்த மாட்டோட ஆ பால்ல வந்த தயிர் வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மெமரி தானேலங்க. நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. ஃபார்ம் ஹவுஸு, செடி, மரம், கொடின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே நான் அவங்கள பார்த்துட்டு, நான் அப்படியே சுத்தி பார்க்கலாம் வாங்க. இது வந்து வாசப்படியிலேயே வந்து ஒரு பெரிய மாமரம் இருக்குதுங்க.
டைம் இல்லைங்க எங்கள் பையனுக்கு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. ரொம்ப டென்ஷனான ஒர்க் அவருக்கு. கொர்க்கலிக்கா மரம் அப்படியே தன்னால் வளர்ந்துருக்குதுங்க. எப்படி வளர்ந்ததுன்னு தெரியல. 2 மரம் இருக்குது. இவ்வளோ பெரிய மரம் 2 மரம் இருக்குது. நம்ம கொஞ்சம் அங்கேயே இருந்து பார்த்து ஒரு ஒரு மரத்தையும் நம்ம கழித்து கொஞ்சம் மருந்தெல்லாம் போட்டோம்னா ஒரு ஒரு மரத்துலையும் இது ஒரு கொர்க்கலிக்கா மரம் 2 மரம் இருக்குது. இந்த மாதிரி கழிச்சிருந்தோம்னா நல்லா ஈல்டு பார்க்கலாங்க. இது வந்து கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாங்காய் இது. நிறைய இருக்குதுங்க, நிறைய ரகமாக பழங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அதுதான் நம்ம வந்து இப்போ அதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் வச்சுருக்குறோம். அவரு முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பாரு. இது வந்து கேட்டட் கம்யூனிட்டின்ற அந்த இதில் வாங்கியிருக்காரு எங்கள் பையன். நிறைய பக்கத்தில் நிறைய இடங்க வாங்கியிருக்காங்க. பக்கத்தில் ஃபார்ம்லாம் நிறைய இருக்குது. வீடுங்கள்லாம் கூட கட்டியிருக்காங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் அப்படி வருவாங்க. நம்மளது வந்து 1 ஏக்கரா இடம். அவங்கெல்லாம் ஒரு 1/2 ஏக்கரா 3/4 ஏக்கரா அப்படி வாங்கி வச்சுருந்தாங்க. அடுப்புற போடுற இந்த வீடு அங்கங்கே வீடுங்க கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் கேட்டட் கம்யூனிட்டி. ஒரு 15 வீடு சொந்தக்காரங்க இருக்காங்க. அங்கங்கே வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஊர் ஆளுங்க வாமா நீ வந்து இங்கே வந்து தங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தான் சொல்லின்னு இருக்கிறாங்க. கொர்க்கலிக்காய் மரம், நெல்லிக்காய் மரம்லாம் வந்து நல்லா இப்போ பூ நிறைய பூத்து இருக்குது போலங்க. நல்லா பாருங்கள், இன்னும் 1 மாதத்தில் அரைநெல்லிக்காவா இல்லை முழு நெல்லிக்காவான்னு எங்களுக்கு தெரியல. எவ்வளோ பூ பார்த்தீங்களா. ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. கிட்ட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல வெயில் டைமில் நான் போனேன். சரி வா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, போய் பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். கிளிமுக்கு மாங்காய் தொங்குது பாருங்கள். அதுதான் பறிக்கலான்னு பார்த்தேங்க. இதை மறந்துட்டு வந்துட்டேங்க இந்த கிளிமுக்கு மாங்காய். அதுக்கப்புறம் போய் பார்த்தா காணோம். சரின்னு அதுக்கப்புறம் எங்கள் மருமகவும் பையனும் போயிட்டு வந்தாங்க. நான் போயிட்டு வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் ஆள் வச்சு அங்கே ஊர் ஆளுங்களை வச்சு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சுற்றி பார்க்கலான்னு நான் கிளம்புறதுக்கே மணி வந்து 2 ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் உட்காந்துட்டு தான் இருக்கிறோம். நல்ல இதமான காற்றுங்க. இங்கே பாருங்கள், தொட்டா சிலிங்கி தானேங்க இந்த செடி பேர். இது வந்து நிறைய ஃபார்ம் ஃபுல்லாக இருந்ததுங்க. இப்போ தான் 6 மாதம்தான் ஆச்சு டிராக்டர் ஓட்டி. எப்படி தான் வளர்ந்துருதுன்னே தெரியலைங்க. ஆனால் இந்த செடி வந்து காலில் வந்து முள் மாதிரி கீறுதுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப நாள் கழித்து நடக்கவே கால் வந்து அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிச்சிங்க. விரல் இங்கே பாருங்கள், நானும் விரலை எடுத்து எடுத்து விடுறேன். அந்த விரல் வந்து அப்படியே இழுத்து பிடிச்சிட்டு நரம்பு இழுத்து பிடிச்சிக்கிச்சு. சரியான வலி. நடக்க சொல்லும். நானும் பேக் சைடில் இருக்கிறேன், ஃபார்முக்கு பேக் சைடில். எங்கள் பையன் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. கூப்பிடக்கூட முடியல, குரல் கொடுக்க முடியல. செம்ம வலி. என்னால் முடியவே இல்லை. அப்படியே நின்றுட்டேன் கொஞ்ச நேரம். உட்காரத்துக்கெலாம் அங்கே இடமும் இல்லை. அப்படியே இழுத்துனே இருக்குது அந்த விரல். நானும் கொஞ்ச நேரம் நின்று செருப்பெல்லாம் கழட்டிட்டு நின்று பார்க்குறேன், முடியல. சரி அப்படியே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக அப்படியே நின்றுட்டு அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்க. தண்ணி பாய்ச்சிட்டு போயிட்டாரு அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர். சரி போய் தண்ணியில் போய் காலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக நடந்து போய் தண்ணியில் காலை வச்சேன். நிறைய கொக்குங்க. தண்ணி பாய்ச்சினாலே எங்கே இருக்கிற கொக்குங்களும் வந்து அந்த இடத்துல வந்து நின்றுடுமா. அவர் சொல்லிட்டு இருந்தார், மெயின்டெனன்ஸ் பண்ணுறவர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது அந்த வெயிலுக்கு. இந்த வயல்வெளியில் காலை வச்சின்னு வில்லேஜில் நடப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. வெயில் தான், ஆனால் சூடு கிடையாது. இன்னும் கத்திரி வெயிலெலாம் வந்ததுன்னா இந்த மாதிரிலாம் நடக்க முடியாது. அது பாருங்கள், தண்ணி பாய்ச்சிட்டு ஒரு ஒரு இதுவாக பாய்ச்சிட்டு போயின்னுக்கிறாரு. அந்த தண்ணிக்கு அந்த கொக்குங்க எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியலிங்க. எவ்வளோ கொக்குங்க பாருங்கள். அதுவும் நம்ம அங்கெல்லாம் போய் இருந்து நவதானியெல்லாம் நம்ம போட்டோம்னா எவ்வளோ கொக்குங்க இருக்கும் பாருங்கள். அப்புறம் பக்கத்து ஃபார்மில் வந்து வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்காங்க. சரி போய் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது தூரத்துலேருந்து பார்த்து. நாங்களும் ஒரு 2 கன்று வாங்கி விற்கணும். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து பேரிக்காய் மாதிரி இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டெல்லாம் கிடையாது. ஜூஸ் வேணால் அடித்து சர்க்கரை போட்டு குடித்தா நல்லாயிருக்கும் போல்.
எங்கள் ஃபார்முக்கு எதிர் ஃபார்ம்லேயே வந்து இந்த செடி வச்சுருந்தாங்க. நானும் சொல்லியிருக்கேன் பையன்கிட்ட. ஸ்டார் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி வந்து வாட்டர் ஆப்பிளா இது பேர், அது நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக கொத்து கொத்தாக காய்ஞ்சிருந்தது. ஆனால் டேஸ்ட்டுன்னு பார்த்தா பரவாயில்ல, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் சரி பறிச்ச கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் மாங்காய் மட்டும் பறித்து கொடுக்க சொன்னேன். அதை எடுத்துட்டு மணி 5 ஆயிடுச்சு. அங்கே பக்கத்துலலாம் ஹோட்டலுக்கெல்லாம் போகணுன்னா கொஞ்சம் மெயின் ரோடுக்கு வெளியில் வரணும். சரி டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு கரண்ட் அடுப்பு நாங்கள் ஏற்கனவே எடுத்துன்னு வந்து வச்சுருந்தோம். சரி நாங்கள் வந்து கொளுத்துக்காரர் வருவார், அவர் வந்தார்னா இந்த கிச்சனுக்கு மேலே வந்து கடப்பாக்கல்லாம் போடுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னைக்கு வந்தோம். அன்னைக்குன்னு பார்த்து அவரு அடுத்த வாரம் வரம்மா, எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டாரு. சரி வந்ததுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பால் காசு சொல்ல எனக்கு கொஞ்சம் சரி புளியாரெலாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் நான் அந்த இடத்துல. சரி புளியாருக்கு முதல்ல பாலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் என் பையனும் காஃபி கலந்து குடித்தோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து பையன், மருமகள், பேரன் வந்து போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வரோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த போயிட்டு வந்தது தான் அப்போ தான் இந்த வீடியோ முதல்லையும் நான் ஸ்டார்டிங்லேயும் அந்த வீடியோ தான் காமிச்சேன். ஏன்னா க்ளீன் பண்ண வீடியோ வந்து நான் எடுக்கலை. அப்போது எனக்கு வேலை அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அப்போ எடுக்கலை. தரையெல்லாம் ரெட்டெக்ஸ் அடிச்சிருந்தாரு எங்கள் பையன், சொல்லி ஆள் வச்சு அடிச்சிருந்தாங்க. மெரூன் கலரு. நம்ம அங்கே இருந்து மெயின்டெனன்ஸ் பண்ணால் நந்தவனம் மாதிரி ஆயிடுங்க. டைம் வரல இன்னும் போகிறதுக்கு. ரெட்டெக்ஸ் அடிச்சுட்டு அப்புறம் பாத்ரூமில் வந்து ஏற்கனவே வீட்டில் இருந்த பழைய டைல்ஸ் எல்லாம் எடுத்து கடப்பாக்கல்ல ஒட்டியிருக்காங்க பாருங்கள், ஷிங்க் வச்சுட்டு. நல்லா அழகாக இருக்குது இல்லைங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது. அது பாத்ரூம் டாய்லெட்டு. அந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டிட்டோம். வீட்டில் இருந்த டைல்ஸ் எல்லாம் மிச்சம் இதெல்லாம் எடுத்துன்னு போய் ஏற்கனவே வச்சுருந்தார் எங்கள் பையன். அப்போ கொளுத்துக்காரர்கிட்ட சொல்லிட்டு எல்லாம் ஒட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த குயில், மயில், அந்த கொக்குங்க, அந்த சவுண்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அப்புறம் அவங்க வந்து இருக்கிற மாங்காய்லாம் பறிச்சுன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா வந்து ஓப்பனாக இருக்குது இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற கிராமம்தான், கிராமத்து உள்ளே இருக்கிறதுனால வந்து யார் எடுத்துன்னு போகிறாங்க எடுத்துன்னு போகலன்றது வந்து தெரியல. சரின்னு அப்புறம் வாழை மரத்தில் வந்து ஒரு குலத்தல் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பையன் வந்து அறுத்துட்டு வந்தார். எங்கள் பேரன் வந்து உபசம் தாங்க முடியாமல் ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு விளையாடின்னு இருக்கிறாரு பாருங்க. அவள் தாங்க, இதுதாங்க எங்கள் பையனுடைய அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸு. நம்ம போய் இருக்க சொல்ல அது வந்து நந்தவனம் மாதிரி நம்ம ஆக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம். வேறு என்னென்ன மரம் செடி வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குது எங்கள் ஃபார்ம் ஹவுஸுன்னு சொல்லுங்கள். வாங்க எங்கள் ஃபார்ம் ஹவுஸில் வந்து தங்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையானதை செஞ்சு சாப்பிட்டுட்டு சொந்த பந்தங்களோடு வாங்க, ஒரு தடவை நீங்கள் வாங்க, ஒரு தடவை நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டுன்னு போயிட்டு என்ஜாய் பண்ண சொல்ல சூப்பராக இருக்கும். அதுவும் செங்கல்பட்டுலலாம் வந்து இப்போ நிறைய கோவிலுங்க, திரிசூலம், அதுக்கப்புறம் சிவன் கோவில், பெருமாள் கோவில், ஐயோ ரொம்ப சூப்பராக இருக்குங்க அங்கே கோவில்லாம். அப்புறம் பாலாம்பிகை கோவில்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே போய் தங்க சொல்ல தான் ஒரு கோவில் போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு வரணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் போய் தங்கலாம் கூட ஆசையாக இருக்குது. இந்த சவுண்டுங்க இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குது. எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் ஃபார்ம் ஹவுஸு. நான் பாதி வீடியோ தாங்க போட்டேன். அங்கே போய் தங்க சொல்ல நம்ம ஒரு மரத்தையும் பார்த்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக காட்டுறேன். கால் விரல் நரம்பு அப்படி இழுத்து பிடிச்சிக்கிச்சுங்க. என்னால் நடக்கவே முடியல. நான் ஒன்று நினச்சின்னு போனால் வேற கதையாக நடக்குது. எடுத்துகிட்டு வந்த மாங்காவை வந்து வீட்டில் வந்து பழுக்க வச்சோம். எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னென்ன மரம் வைக்கலான்னு ஐடியா கொடுங்க. எப்படிலாம் அழகுபடுத்தலான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்யூ.